இப்போ நம்ம வந்து தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். தேங்காவை உடச்சி அப்புறமா வந்து திருவிட்டு தான் ரொம்ப நேரம் திருவணும்னு அவசியம் இல்லை. சட்னி அரைச்சிடலாம். தேங்காய் சட்னி ஒரு 5 மினிட்ஸ்லேயே அரைச்சிடலாம். தேங்காவை வந்து இதுமாதிரி பத்தையாக பீசஸாக போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸி நல்லாவே நம்மளுக்கு அரைச்சி கொடுக்கும். தேங்காவை போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை வந்து இது மாதிரி 2 பீஸாக உடச்சிக்கோங்க 2 பச்சை மிளகாவை. பூண்டு ஒரு 2 பல் எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து பொட்டுக்கடலை போடுவாங்க. நம்ம வந்து மல்லாக்கொட்டை நிலக்கடலை இருக்கு இல்லையா, இதில் போட்டு செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட கடலை பொட்டுக்கடலை இல்லாமல் இருக்கும் இல்லையா. பட் ஆனால் வந்து இது வந்து கடலை சட்னி தான். இது தேங்காய் கடலை சட்னி. தேங்காய் சட்னிக்கு மோஸ்ட்லி எல்லோரும் பொட்டுக்கடலை தான் போடுவாங்க. நம்ம வந்து இந்த மல்லாக்கொட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. இன்னும் கொஞ்சம் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சட்னி. அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியது தான், எண்ணெய் கடுகு போட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது மையாது. கெட்டி சட்னி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்துருக்குங்க. இது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதில் 2 வெரைட்டியாக செஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி, இப்போ 4-5 பேர் இருக்காங்கன்னா இந்த சட்னி பத்தாது. இப்போ வந்து தண்ணி சட்னி பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை தேங்காய் சட்னி இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். அது ஹோட்டல்ஸ்லலாம் இந்த டேஸ்ட் இதை மாதிரி தான் செய்வாங்க. வேர்க்கடலை தான் போடுவாங்க பொட்டுக்கடலைக்கு பதிலாக. பொட்டுக்கடலை போட்டோம்னா கொஞ்சம் சட்டுன்னு இருக்கும், சல்லுன்னு. இந்த வேர்க்கடலை போட்டோம்னா ரொம்ப ரொம்ப க்ரீமியாக திக்காக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. அதுக்கு தான் ரீசனு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸ்ரீ ஃபேமிலி. இதை வந்து தாளிக்கலாம். ரொம்ப இது டயட்டில் இருக்கவங்க வந்து மறுபடியும் ஆயில் போட்டு மறுபடியும் கடுகு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஆயில் கண்டென்ட் அதிகமாகிடும். ஸோ இதுவே போதும் நம்மளுக்கு. சில பேர் தாளிப்பாங்க, சில பேர் தாளிக்காமையும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். ஓகே, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பாய்.